கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல புதிய நாளுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கடலிலே படகிலே சென்று கொண்டிருந்ததான நடு இரவு நேரத்திலே பயங்கரமான அலைகளும் கொந்தளிப்பும் காற்றும் அவர்களை பயப்படுத்தினது. அவர்கள் கலக்கத்தோடு பயத்தோடு கூட இருந்த அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கும்படியாக, அவர்களை சந்திக்கும்படியாக, அவர்களை திடப்படுத்தும்படியாக கடலின் மேல் நடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலகமாகிய கடலிலே அநேக பிரச்சனைகள், போராட்டங்களோடு கூட கொந்தளிப்பாகிய அநேக சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், ஆண்டவராக இயேசு உங்களை தேடி வரக்கூடிய தேவன். உங்களை திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய தேவனாய் காணப்படுகிறார். எனவே இந்த காற்று, கடல் கொந்தளிப்பு குறித்து கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.